ඒ දකුණේ රාජපක්ෂලගේ අවතාරය දැන් උතුරෙත් ඉන්නවා. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன இப்படியான விடயங்களுக்கு இனவாதங்களை கிளப்பி விடுற ராஜபக்ச போன்ற சகோதரர்கள் வடக்கிலும் இருக்கிறார்கள். දැන් කියනවා දෙමළ පක්ෂයකට ඡන්ද දෙන්න කියලා. இப்பொழுது சொல்கிறார்கள் ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கும்படி. ලංකාවේ තියෙන පෙරියම ලොකුම දෙමළ පක්ෂය මොකද්ද? இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் கட்சி எது? දේශීය මක්කල් ශක්තිය. වන්නි දිස්ත්‍රික්කෙ දින්නේ දේශීය මක්කල් ශක්තිය මිසක් தமிழரசு கட்சி නෙමෙයි. வன்னி தேர்தல் தொகுதி இருப்பது தேசிய மக்கள் சக்தியுடன் தான் ஒழிய இலங்கை தமிழரசு கட்சியுடன் அல்ல. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய கட்சி எது? දේශීය මක්කල් ශක්තිය. தேசிய மக்கள் சக்தி. සුමන්දිරන් උන්හට ඡන්දෙත් නැති වුණා මේ පාර. சுமந்திரனுக்கு ஓட்டும் இல்லாம போயிடுச்சு இந்த முறை. යාපනයේ දිස්ත්‍රික්කේ தமிழரசு கட்சி එක මන්ත්‍රී කෙනෙක් නැහැ. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஸ்ரீதரன் மந்திரிතුමා දෙන්න තියෙන්නේ වැඩිපුර කිල්ලොච්චියේ ඡන්දවලින්. ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சியில் இருக்கின்ற வாக்குகள் வந்திருக்கிறார். දෙමළ මුස්ලිම් සිංහල ඔක්කොගම ලොකම පක්ෂේ දේශීය මක්කල් ශක්තිය. அப்படி என்றால் தமிழ் சிங்கள முஸ்லிம் எல்லாரும் பெரிய பெரிய கட்சி தேசிய மக்கள் கட்சி. ඒක නේද අපිට ඕන. அதான் எங்களுக்கு தேவை. இனவாதம் பேசுகின்ற தமிழ் உதிரி கட்சிகள் குழப்பிக் கொண்டு இருக்கிறோம் என்று பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார். உண்மையிலே பிமல் ரத்நாயக்கவுடைய இயலாத்தன்மையை காட்டுறதா தான் இருக்கு. ஒரு பக்கம் சொல்லி நம்ம தாங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்று, நீங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதிரி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் குழப்புறதா இருந்தால் நீங்கள் பெரிய கட்சி, நீங்கள் அதை தீர்த்து வைக்கலாமே. அந்த தமிழ் மக்கள் விரும்புகிறபடி நீங்கள் அந்த தீர்வை கொடுக்கலாமே. இந்த தையட்டி விஷயம் இருக்கே, தையட்டி விஷயத்தில் அந்த காணி சட்டவிரோதமாக பறிக்கப்பட்ட அந்த மக்களிடமிருந்து சட்டவிரோதமான கட்டணம் கட்டப்பட்டு இருக்க எந்த விதமான அனுமதி இல்லாமல் அதை எல்லாத்தையும் நாங்கள் அகட்டுவோம் என்று இன்றைக்கு சொல்லலாமே. சொன்னால் இந்த உதிரி கட்சிகள் என்று அவர் சொல்கிற தரப்புகளுக்கு கேஸ் இல்லாமல் போகும் தானே, அதில் ஒரு பிரச்சனையும் பெறாது தானே. அதை சொல்லலாம் தானே. இன்றைக்கும் நாங்கள் சவால் விடுறோம், நீங்கள் அதை சொல்லி போடுங்க. நீங்களே அதை செய்யாமல் இருக்கீங்கள். ஒரு பக்கம் சொல்கிறீங்க நீங்கள் தான் பெரிய கட்சி என்று, ரெண்டு பக்கம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க இல்லையே. அந்த மக்கள் கொந்தளிக்க உங்களுக்கு அது சைக்க இல்லாமல் இனவாத தூண்டுகின்ற தமிழ் கட்சிகள் அதுக்கு பின்னாலே இருக்கிறான்னு சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறீங்க, தீர்க்க பார்க்க இல்லை. அந்த மக்கள் குழம்புறதுக்கான காரணத்தை சரியாக விளங்கி கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற நோக்கம் இல்லை. அவே அந்த சின்ன விஷயத்துக்கு குழம்பினம் என்றதை வச்சுக்கொண்டு அதை குழப்புறது தான் பிள்ளையை தவிர அவன் பார்வைக்கு அந்த சரியான விஷயத்தை காட்டி குழம்பிக் கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வெடுத்து கொடுக்குற அவன் நோக்கமே இல்லை. என்றால் இனவாதம் என்றால் இதுதான். இனவாதம் என்றால் உண்மையிலே ஒரு நேர்மையாக ஒரு மோசமான நடவடிக்கை, சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக அந்த மக்கள் அதை அம்பலப்படுத்தி போராட அதை இனவாதமாக காட்டி அதை ஏதோ ஒரு வகையில் அமர்த்துற நோக்கம் உண்மையிலே அதுதான். பிமல் ரத்நாயக்க அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் எங்களோட எல்லாம் நல்ல வடிவாக கதைப்பார். கஜண்ட மிக நெருங்கின நண்பர், மிக நல்ல சிரிச்சு போட்டு சரியாக மதிப்பு கொடுத்து தான் முகத்துக்கு கதைப்பார். நான் அவரை சந்திக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் அவருடைய அலுவலகத்துக்கு போனேன்டா ஏதோ பார்லிமெண்ட் விஷயங்களில் ஏதோ ஒன்று நான் செய்ய வேணும்ன்றதுக்காக அவருடைய அரசாங்க பக்கத்தில் அனுமதியும் எடுக்கணும். அப்போ அதுக்கு போனார் அவர் எழும்பி வரவேற்பார். அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ அந்தளவுக்கு மதிக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிற, ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த சிரித்து கொண்டு பின்னால் கட்டிப்பிடிச்சு கொண்டு ஒரு சின்ன ஒரு குத்துவாங்க அது மாதிரி. இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. நான் நிற்கிறேன் கோட்டாபய ராஜபக்ச சிங்கள மக்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு 2 வருஷம் எடுத்து, தமிழ் மக்களுக்கு அவையை பற்றி தெரியும். ஆனால் தமிழ் மக்களுக்கு இந்த அனுரகுமார திசாநாயக்கண்ட அரசாங்கம் அறிஞ்சு கொள்றதுக்கு 6 மாதத்தில் நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்கன்றதுக்கு உண்மையிலே நாங்கள் ஜேவிபிக்கு நன்றி சொல்லத்தான் வேணும். ஏனென்றால் நாங்கள் எவ்வளோ தூரம் ஜேவிபி இது ஜேவிபி அப்பா, இது என்பிபி இல்லை, இது ஜேவிபி என்று சொன்னாலும் இந்த மக்கள் தெரியும் தானே, கொஞ்சம் மெல்ல தான் அதில் ஏற்றுக்கொள்கிறது. அதால் தான் 15 வருஷமாக தமிழ் தேசியம் சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்பட்ட திறப்புகளை விளங்கி கொள்றதுக்கு எடுத்த அட்லீஸ்ட் ஆக இந்த விஷயத்திலேயாவது அங்கட மக்கள் 6 மாதத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன் இந்த ஜேவிபின்ற உண்மையான முகத்தை அறிஞ்சு கொண்டது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் அவர்களுக்கு உரிய தெளிவான செய்தியையும் இந்த தேர்தல் ஊடாக
சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன் ஊடாக இந்த ஜேவிபி போன்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கும் அதே மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு மாறாக எங்களோட அரசியலை கொண்டு போய் முடக்கிறதுக்கு செயல்படுகின்ற தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளுக்கும் வந்து இந்த தேர்தலை சரியான ஒரு பாடமாக நம்முடைய மக்கள் படிப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.